நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரான் அங்க நடந்துகிட்டு இருக்க சில முக்கியமான விஷயங்கள சொல்லணும். அது வந்து ஈரான் சம்மந்தப்பட்டது. இன்னொரு பக்கம் வந்து சோமாலியா சம்மந்தப்பட்டது. அப்புறம் யுஏஇ சம்மந்தப்பட்டது அப்படின்னு ஒரு சுத்தி சுத்தி வந்து சில முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்கு. இத பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் அ உலக செய்தி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அ இன்னைக்கு வந்து வேறு எந்த நாட்ட பத்தி பெருசா பேசுறதுக்கு தேவையில்லாத அளவுக்கு எல்லாமே ஈரான், அரபு நாடுகள், அ இஸ்ரேல விட ஜாஸ்தியா வரல. அமெரிக்கா, சைனா அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து ஃபுல்லா ஆக்குபை பண்ணியிருக்கு. அதோட அப்டேட் வந்து எல்லா மக்களுக்கும் நமக்கு தேவைப்படுது. காரணம், நம்மளுடைய கிச்சன் வரைக்கும், நமக்கு வரைக்கும் வந்து பிரச்சனை வந்துருச்சு, விலைவாசி கூடிருச்சு. அதுக்கு காரணம் வந்து இந்த போர் அப்படிங்கிறனால இத பத்தி கொஞ்சம் டீட்டெயில் பேசணும். நான் கசாலி, கசாலி டிகோட்ஸ். இப்போ நம்ம வந்து முக்கியமா பேச போறதில்ல. ஃபர்ஸ்ட் திங் வந்து சீஸ் ஃபயர் இடைக்கால போர் நிறுத்தம் இருக்கா? அப்படின்னா இருக்கு. சரி. போர் நிறுத்தம் இல்லையா? அப்படின்னா இல்ல. இது என்னது? இருக்கு, இல்ல. என்னமோ வந்து எஸ்.ஜே. சூர்யா சொன்ன மாதிரி. ஆமா. இது வந்து அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ண போர் நிறுத்தம். போர் நிறுத்தம் இருக்கு. ஆனா, ஈரான் அத ஒத்துக்கறல. அதனால ஹர்மோஸ்ல அ அங்க வந்த 2 கப்பல்கள வந்து புடிச்சு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவங்க புடிச்சு வச்சிருக்காங்க. அ அதாவது கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றத விட புடிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா, அவங்க வந்து கடத்துறது வந்து கொள்ளைக்காரர்கள் கடத்துவாங்க. இது வந்து அந்த நாட்டோட உரிமை. அதனால அவங்க அதை வந்து எடுத்து அத வந்து புடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 கப்பல்கள். என்னன்னா, அப்போ இந்த மாரி சீஸ் ஃபயர் இருக்கு, இடைக்கால போர் நிறுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, யாரும் வந்து அப்படியே அந்த நாடு வந்து அ புடிச்சு வைக்காது. ஒண்ணு கூப்பிட்டு பேசி, ஒண்ணு திரும்பி போ சொல்லுவாங்க, அல்லது கடந்து போ சொல்லுவாங்க. ஏதோ ஒண்ணு. ஆனா, அத புடிச்சு டிரான்ஸ்பாண்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஜிபிஎஸ், அந்த சிக்னல் தரக்கூடிய கருவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி, அங்க பந்தர் அப்பாஸ் பக்கம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதுல ஒரு கப்பல் பேரு எம்எஸ்சி அ அ ஃப்ரா அ ஃப்ரான்செஸ்கா. எம்எஸ்சி ஃப்ரான்செஸ்கா அப்படின்னு ஒரு இது. இன்னொருது லைபீரியன் லைபீரியான்னு ஒரு அ ஆப்பிரிக்கால ஒரு நாடு இருக்கு. அந்த கொடியோட வந்த ஒரு மிக பிரம்மாண்டமான கப்பல் வந்து அ எப்பமினாண்டாஸ் அப்படின்னு பேரு. ஸோ இந்த 2 கப்பலையும் அவங்க ஃபாஸ்ட் போட்ல போயி ஃபாஸ்ட் போட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து கடல்லயே கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் பெர் ஹவர் அவ்வளோ வேகமா போறது. கப்பல் வந்து அதுல பாதி வேகம் கூட போகுது, கால்வாசி வேகம் போகும். அல்லது 30% வேகம் போகும் கப்பல். கப்பல் அந்த இடங்கள்லாம் ரொம்ப வேகமாலாம் போகாது. நடுக்கடல்ல ரொம்ப ஆழமான கடல்ல கொஞ்சம் ஜாஸ்தி வேகமா போகலாம். ஆனா, அந்த இடங்கள்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு 30, 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் அந்த ஸ்பீட்ல தான் போகும். ஆனா, இது வந்து 200 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போயி, அங்க சுத்தி வளைச்சு புடிச்சு, அத அப்படியே பொத்துனாப்புல அப்படி புடிச்சு, "வாங்கப்பா, அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்லி, இவங்க அந்த டிரான்ஸ்பாண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜிபிஎஸ் கருவிகள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி, அப்படியே பந்தர் அப்பாஸ் பக்கம் வந்து அப்படியே மெதுவா தள்ளிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இப்ப அமெரிக்கா வந்து ஏற்கனவே இதுக்கு காரணம் யாரு? அமெரிக்கா ஈரானோட கப்பல் 2 வந்து புடிச்சு வச்சாங்க. ஓகே. ஆ அங்கருந்து கிராஸ் பண்ணி ஹர்மோஸ கடந்து போன அந்த கப்பல ஹர்மோஸுக்கு வந்த கப்பலையும் அவங்க வந்து புடிச்சு கடத்தி வச்சாங்களா? அப்போ அமெரிக்கா பண்ணது வந்து கடத்தல். காரணம் என்னன்னா, அமெரிக்காவுக்கு அங்க அந்த உரிமை இல்ல. சர்வதேச கடற்பரப்புல அவங்க ஈரானுக்கு போகக்கூடிய அந்த கப்பல தடுத்து நிறுத்தது கடத்தல், அல்லது அநாகரிகம், அல்லது அத்துமீறல் அப்படி சொல்லலாம். ஆனா இவங்க புடிச்சது வந்து கரெக்ட்டா அப்புட்ன்னா, அமெரிக்கா அங்க புடிச்சாங்கன்னா, இவங்க வந்து இன்னும் சீஸ் ஃபயர் இருக்கு. இது எங்கள மீறி யாரும் போக்கூடாது அப்படின்னு சொன்ன நேரத்திலயும், மீறி வந்த கப்பல வந்து 2யும் புடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதான். அப்ப இதுதான் சொல்றது. அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு சீஸ் ஃபயர். ஆ இவங்க ஈரான் வந்து அந்த போர் நிறுத்தத்துக்கு நான் ஒத்துக்கறல. இடைக்கால போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கறல. இது கரெக்ட்டா நீங்க இஷ்டத்துக்கு அங்க அ அ கல்ஃப் ஆஃப் ஓமான்ல இருந்துகிட்டு இப்படி பண்ணீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கறல. ஸோ அதனால ஆ போர் நிறுத்தம் இருக்கு, போர் நிறுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இன்னொன்னு இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அவங்க லெபனான்ல அடிச்சு இன்னைக்கு ஒரு குண்டு போட்டு ஒரு 5 பேர சாகடிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போர் நிறுத்தம் எப்படி பார்த்தாலும் இஸ்ரேல்காரங்க வந்து ஏதாவது ஒரு அக்ரீமெண்ட்ட போட்டாங்கன்னா, அத மீறுறவங்க. போர் நிறுத்தம் பண்ணாங்கன்னா, அதுக்கு அத மீறி வந்து ம குண்ட போடுறவங்க அப்படின்னு அவங்களுடைய வரலாறு எப்பவுமே அப்படித்தான் இருக்கு. நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல அப்படிங்கிறது. ஓகே, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரி டே இப்போதைக்கு ஒரு 1,30,00,000 பேரல்
அதாவது வெளியில போக முடியாம தத்தளிச்சுட்டு நிக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து 1,30,00,000 பேரல் அப்படின்னா, இன்னைக்கு வந்து 50 நாள் கணக்கு வச்சுக்கங்க. அப்ப என்ன 65,00,00,000 பேரல். அ அ 65 ஆமா 65,00,00,000 பேரல். அப்பன்னா அது எவ்வளோ ஆகுறது? அது மொத்தத்துக்கு இந்த பக்கம் உள்ள இந்தியா முதற்கொண்டு சைனாவா இருக்கட்டும், அப்புறம் ஜப்பான் அப்படின்னு எல்லா நாடுகளுக்கும் பயங்கரமான பிரச்சனை. ஓகே. ஸோ இந்த மாரி அங்க இந்த போர் நிறுத்தத்தால இந்த போர் நிறுத்த காரணம் யாரு? ஈரானா? ஈரான் இல்ல. அங்க அ இஸ்ரேல்ல இருந்து எல்லா நாடுகளும் வந்து அணு ஆயுதம் வச்சிருப்பாங்களாம். இவங்க வந்து அணு ஆயுதம் வச்சிருக்க கூடாதாம். ஸோ இந்த மாரி வந்து ஒரு சூழல். இந்த 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 இடத்துல வந்து அ அமெரிக்கா பண்ணது வந்து அழிச்சாட்டியம். ஓகே. அதுக்கு தூண்டுகோலா இருக்கிறது வந்து இஸ்ரேல். இந்த 2 பேத்தையும் கட்டுப்படுத்தாம உலகம் வந்து நிம்மதி ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறது தான். சரி. அது போக வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு அ ஈ ஈ- ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேச்சுவார்த்தைக்கு நாங்க வர்றோம். ஆனா, இன்னைக்குள்ள சூழல்ல வந்து நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா இல்ல. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன காரணம்னா, நீங்க உங்களுடைய ஆயுத கப்பல்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க வெளிய போயிருங்க நீங்க. ஓகே. அது இல்லாம நீங்க வந்து அங்க குறுக்க படுத்துக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னா வர முடியாது. அதுக்கப்புறம் எங்களோட கோரிக்கை என்ன இருக்கோ அந்த கோரிக்கையெல்லாம் கரெக்ட்டா நிறைவேத்தி ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா மட்டும் தான் நாங்க பேச்சுவார்த்தைக்கு வருவோம். இப்போ உள்ள சூழலுக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு நாங்க வர தயாரா இல்ல. அந்த நீங்க சொல்ற அந்த கோரிக்கை வந்து இட் இஸ் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈரான்ல வந்து நல்லா இருக்காங்களா? ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? அப்படின்னா, ஈரான் மக்கள் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா, அங்கே இந்த போர்னால வரக்கூடிய வரத்து ரொம்ப குறைஞ்சு போயி, ஏற்கனவே கஷ்டம். இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் மன உறுதியோட அந்த ஈரான் மக்கள் அத சமாளிச்சுட்டு இருக்காங்க, அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இப்போ வந்து இந்த பக்கம் இத பத்தி ஹர்மோஸ் இந்த கடத்தல் பத்தி சொல்லிட்டோமா? அப்படியே அந்த பக்கம் என்னது செங்கடல் பக்கம் போனோம்னா, புதுசா ஒரு தகவல் வந்திருக்கு. என்னன்னா, செங்கடல் பக்கத்துல பாபல் மந்திப்ன்னு சொல்லி ஒரு ஜ ஜ ஜலசந்தி இருக்கு. அத பத்தி முன்னாடி நெறைய பேசியிருக்கோம். ஆனா டீட்டெயில் வந்து ரொம்ப டீட்டெயில் பேசினது இல்ல. சரி பாபல் மந்திப் அப்படிங்கிறது என்ன? அப்படின்னா, இதையும் ஹர்மோஸையும், பாபல் மந்திப்பையும் நம்ம வந்து ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பேசிறலாம். இத வந்து ஹர்மோஸ பிளாக் பண்ணி வச்சிருக்கிறது ஈரான். ஏன்னா ஈரானோட எல்லைக்குள்ள இருக்கு. சரி பாபல் மந்திப் எந்த எல்லையில இருக்கு அப்படின்னா, ஒ ஒரு பக்கம் ஏமன் கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம் வந்து ஜிபூட்டி அண்ட் சோமாலியா. அந்த அந்த நாடுகள் இடையில இருக்கு. ஓகே. ஆ அப்போ அத வந்து ஹவுத்தீஸ் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க வந்து பிளாக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்திருக்க அனௌன்ஸ்மென்ட் என்ன தெரியுமா? ஆ இந்த வழித்தடத்தில இருந்து அ இஸ்ரேலோட கப்பல்கள் எதுவும் வரவும் கூடாது, போகவும் கூடாது. நாங்க வந்து தாக்குவோம் அப்படின்னு சொன்னது ஹவுத்தீஸ் கிடையாது, சோமாலியா. இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்ல. ஏன்னா, சோமாலியால சோமாலிலேண்ட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு வந்து மூல காரணமா இருக்கிறது வந்து இஸ்ரேல். அப்படினால இஸ்ரேல் எங்களுக்கு எதிரி. இஸ்ரேல் கப்பல்கள் இங்க அலோவ்டு இல்ல. நாங்க தாக்குவோம் அப்படின்னு சொல்லி சோமாலியா சொல்றாங்க. சோமாலியா கையில வந்து அந்த அளவுக்கு பயங்கரமான அ கடற்படை ஆயுதங்கள் இருக்கா அப்படின்னா தெரியல. ஆனா, ஒருவேளை சோமாலியா வந்து அப்படி இறங்குனாங்கன்னா, அவங்களுக்கு கை குடுக்குறதுக்கு ஹூத்திஸும் வந்தாலும் வரலாம். அப்படி வந்தாங்கன்னா கஷ்டம் தான். அந்த இடத்துல உலகத்தின் கிட்டத்தட்ட 28லிருந்து 30% பொருளாதாரம் வந்து அங்க பாதிக்கும். ஒரு 12% எண்ணெய் போக்குவரத்தெல்லாம் இருக்கு. அத தாண்டி மத்த பொருளாதாரம் இருக்கு இல்லையா? அது எலக்ட்ரானிக் ஐட்டமா இருக்கட்டும், மருந்து பொருளா இருக்கட்டும், கார்மெண்ட்ஸா இருக்கட்டும், அப்புறம் வந்து மினரல்ஸா இருக்கட்டும், அப்படின்னு இருக்கிற அத்தனையும் அந்த அந்த பக்கம் போகணும். அதாவது பாபல் மந்திப் வழியா போய், செங்கடல் வழியா போய், அத தாண்டி சூயஸ் கால்வே வழியா போய் அந்த பக்கம் வெளியேறணும். அது வந்து மெடிட்டரேனியன் சீ அங்க வெளியேறணும். அப்போ இந்த மாரி ஒரு சூழ்நிலையில சோமாலியா வந்து இப்போ புதுசா வந்து டக்குன்னு வெளிய வந்திருக்கு. ஆ வ இஸ்ரேல நாங்க இஸ்ரேலோட கப்பல்கள அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து யுஏஇ வந்து ரொம்ப முக்கியமா வந்து 2 விஷயத்துல ரொம்ப நிக்கிறாங்க. இப்ப யுஏஇ, சவுதி அரேபியா, கத்தார் இந்த 3 பத்தி நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு. அதோட சேர்த்து லேசா வந்து ஒரு வார்த்தை புட்டின பத்தி பேசணும். இப்போ சவுதிய பத்தி பேசணும். இப்ப யுஏஇ பேசுறதுக்கு முன்னாடி சவுதிய பத்தி பேசணும். கத்தார் பத்தி பேசிருவோம். சவுதி சவுதி அரேபியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு இனிமே முழுக்க முழுக்க அ அமெரிக்கா தான் வேணும் அப்படிங்கிறது இல்ல. நாங்க வந்து இனிமே என்ன செய்ய போறோம்னா, ஆ எங்களோட வர்த்தகம், அதாவது ஆயில் வர்த்தகத்த சீனாவுக்கு அ யுவான்ல வந்து டீல் பண்ண போறோம். பிளஸ் சீனாலேருந்து வரக்கூடிய பொருட்கள நாங்க வந்து யுவான்ல வாங்க போறோம். யுவான் வெர்சஸ் சவுதி ரியால். அந்த மாரி. இப்ப எப்படி பார்த்தாலும் இப்ப முன்னாடி சைனால ஏதாவது வாங்குறதா இருந்தா, அங்க சவுதி ரியால்,
அது வந்து டாலரா போய் டாலர் கன்வெர்ட் ஆகி திரும்ப யுவானா கன்வெர்ட் ஆகி அப்படி மாறி வரும். இப்போ அப்படி இல்லை, நேரடியாக யுவான் அண்டு சவுதி ரியால் அந்த மாதிரி விஷயத்தில் அப்படி பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து ஆயுதம் வாங்குறதுல நாங்கள் சைனாவில் வாங்க போகிறோம், ரஷ்யாவில் வாங்க போகிறோம், அது போக பாகிஸ்தானில் வாங்க போகிறோம். பாகிஸ்தானில் ஆயுத உற்பத்தி இருக்குன்னா ஆயுதம் வந்து நிறைய வச்சிருக்காங்க, அவங்க கொஞ்சம் உற்பத்தியும் இருக்கு, வெளியிலேயே வாங்கி வச்சிருக்காங்க. பாகிஸ்தான்ல ஆயுதம் இருக்கு, அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. ஏற்கனவே பணத்தை 30 பில்லியனுக்கு மேல சவுதி அரேபியா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து யுஏஇ கேட்ட 3.5 பில்லியனுக்கும் அங்கே சவுதி அரேபியா அண்ட் சீனா இவங்கெல்லாம் சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கும்போது சவுதி அரேபியா என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, அமெரிக்கா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து கத்தார் கத்தார் வந்து என்ன சொல்லிட்டாங்க, இப்போ அடுத்து எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் ஈரானை தாக்குறதுக்கு எங்களுடைய வான்பரப்பை நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கை வந்து செல்லுபடி ஆகுமா ஆகாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா செல்லுபடி ஆகும். இந்த நேரத்தில் வந்து அங்கே வளைகுடா நாடுகள் இருக்க அரபு நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து அமெரிக்காவை எதிர்க்க துணிஞ்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அமெரிக்காவை முழுக்க முழுக்க டிபெண்ட் பண்ணி கடைசியில் நமக்கு வந்து அடிபட்டதான் மிச்சம். அதனால இப்போ அமெரிக்கா வந்து வேண்டாம். அமெரிக்காவுக்கு பதிலாக நம்ம சைனாவையும் ஈரானையுமே கூட நம்பிடலாம். அமெரிக்கா வேண்டாம் அப்படின்னு வந்து கத்தார் முடிவு பண்ணி எங்க வான்பரப்பை ஈரானை தாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அப்போ வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒன்று வந்து அல் உதைது அந்த ஏர்பேஸு அதை பயன்படுத்த முடியாது. அது இல்லாமல் வேற சவுதியிலேருந்து பறந்து இருந்தால் கூட கத்தாரை தாண்டி வர முடியாது. கத்தார் தள்ளி கூட வந்து பறந்து வந்துடலாம், ஆனால் கத்தாரை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரீஜன் இருக்கிறதுலையே மிகப்பெரிய பேஸ் வந்து அல் உதைது பேஸ் வந்து கத்தாரில் இருக்கு. ஓகே. அப்புறம் யுஏஇ எடுத்தோம்னா உண்மையிலேயே ரொம்ப பேத்தட்டிக்கா, ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பாவமான ஒரு இடத்துல இருக்கு இன்னைக்கு யுஏஇ. அதாவது உலகத்துல செல்வ செழிப்புல அவ்வளவு சூப்பரா துபாய் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். டூரிசமா இருக்கட்டும், ட்ரேடிங்கா இருக்கட்டும், அல்லது அவங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஃபினான்சியல் சர்வீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து உலகத்துக்கு வந்து ஏப்பா இருந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா இருந்த துபாய் இன்னைக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அதுக்கு 2 காரணம். என்ன சொல்றாங்க? நம்பர் 1 வந்து ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்க யுஏஇக்கு குறிப்பா துபாய்க்கு அங்க வரக்கூடிய இந்த மாதிரி இன்டர்நெட் கேபிள் இருக்கு இல்லையா? அந்த இன்டர்நெட் கேபிள்ல 7 கேபிள்கள நாங்க கட் பண்ண போறோம். அண்டர் கிரவுண்ட் கேபிள வந்து கட் பண்ணியாச்சுன்னா, அத மாதிரி வந்து ஒரு என்னது மோசமான விளைவு வேற எதுலயும் இருக்காது. அதாவது குண்ட கூட 4 இடத்துல குண்ட போட்டுறலாம். ஆனா, இன்டர்நெட் கேபிள கட் பண்ணா என்ன நடக்கும்? உங்களுக்கு ஃபோனு, இன்டர்நெட்ல எதுவுமே நடக்காது. அதுக்கப்புறம் கடைக்கு போறீங்க, இத வாங்கிட்டு சாமான வாங்கிட்டு யுபிஐ பேமெண்ட்ட பளிச்சுன்னு அடிக்கிறோம். அது வந்து இன்டர்நேஷனல் அளவுக்கு போகுது. பேங்க்ல போய் நம்ம செலான் குடுக்குறோம், காசு குடுக்குறோம், வந்து சேருது, வாங்குறோம், போறோம். அப்புறம் இந்த பேங்கிங்னா வந்து நம்ம சாதாரணமா இல்ல. இன்டர்நேஷனல் அளவுல பயங்கரமான பேங்கிங் டிரான்சாக்ஷன். பில்லியன் அண்ட் ட்ரில்லியன்ல வந்து டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்க ஒரு நாடு. அதுக்கப்புறம் அங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் ஃப்ளைட் கிளம்பாது. அப்புறம் நிறைய இடங்கள்ல ஃப்ளைட்டா இருக்கட்டும், கப்பல்லையும் வந்து ஜிபிஎஸ் எல்லாம் கருவி தேவைப்படுமே. எல்லா இடத்துக்கும் வந்து இந்த கேபிள் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ல வரக்கூடிய அந்த இன்டர்நெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 7 கேபிள நாங்க வந்து கட் பண்ண போறோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்க அவசரமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எலான் மஸ்க்க கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எலான் மஸ்க் கையில அங்க ஸ்டார் லிங்க் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொந்தமா சேட்டலைட் விட்டு ஸ்டார் லிங்க்னு கனெக்ஷன் வச்சிருக்கிறாரு. உலகத்துல பெரிய கனெக்ஷன் வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த கனெக்ஷன் அது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப ஹெவியா ஸ்ட்ராங்கா நிறைய போறது. மேல இருந்து சேட்டலைட் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. என்னன்னா உலகத்துல இப்ப நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், உலக அளவுல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த இன்டர்நெட் இதுல அண்டர் கிரவுண்ட் இல்ல அண்டர் வாட்டர் கேபிள், கடற்கடியில போற கேபிள் வந்து அதோட பங்களிப்பு எவ்வளவுன்னா 95%. அப்போ இங்க சேட்டலைட் இருந்து வர்றது வெறும் 5% அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்ப இந்த 7 கேபிள கட் பண்ணியாச்சு அப்படின்னா, எலன் மஸ்க் என்ன சொல்றாரு? என்னால எவ்வளவு தர முடியும்? அதிகபட்சம் ஒரு 20, 25% இல்ல 30% அந்த இன்டர்நெட் சேவையை என்னால தர முடியும். ஆனா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேற. அதுக்கு உடனே கரெக்டா தர முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ அது அப்படின்னு சொல்லி அவர் வந்து நிராகரிக்கல. ஆனா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்ற ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை. இந்த இன்டர்நெட் கேபிள வந்து கட் பண்ண போறாங்களா? அல்லது நெகோஷியேட் பண்ண போறாங்களா? ஆனா கட் பண்ண போறோம்ன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி ஒருவேளை கட் பண்ணி விட்டாங்கன்னா, 7 கேபிள் பதிலா 4 கேபிள கட் பண்ணிட்டாங்க. இன்னும் 3 கேபிள் மிச்சம் இருக்கு. அப்படின்னா, அவங்களுடைய இப்பவே வந்து நான் இன்னைக்கு நான் வந்து துபாயில பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இன்டர்நெட் சேவை இந்த ஸ்பீடு முன்ன மாரி இல்ல.
பார்த்தா 2G காலத்துல சுத்தும் இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, விய்யும் ரொம்ப சுத்திட்டே இருக்கும் இல்லையா? அது மாரி நெறைய இடங்கள்ல சுத்துது. துபாய்ல வந்து இன்டர்நெட் வந்து ஸ்பீடு பத்தல. ஏற்கனவே ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நண்பர் வந்து சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் பயங்கர காஸ்ட்லி ஆயிருச்சு. இன்டர்நெட் சேவையும் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த மாரி சூழல்ல இந்த கேபிளே கட் பண்ணியாச்சுன்னா, அவ்வளதான் அரோகரா முடிஞ்சு போச்சு. இப்பவே அங்க வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கல. அப்புறம் ஹோட்டல்லாம் வந்து ஒண்ணுமே ஆக்குபென்சியே இல்ல. ஹோட்டல்ல தங்குறதுக்கு ஆள் இல்ல. பெரிய பெரிய ஹோட்டல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கோம். நானும் சுஃபியான் அ ம சாரும் சேர்ந்து நெறைய டீட்டெயில் பேசியிருக்கோம். அங்க வந்து ஒரு 7, 8 முக்கியமான பெரிய ஹோட்டல் அர்மானியிலிருந்து அ புர்ஜ் அல் அராப்ல இருந்து அ ம ஏகப்பட்ட ஹோட்டல். அது எல்லாத்தையும் வந்து ம மூடி வச்சிருக்காங்க. இந்த இயர் எண்டு இன்னொரு 18 மாசம் ரெனோ ரெனோவேஷன் அப்படின்னு சொல்லி, அந்த இதுக்கு ம போட்டு வச்சிருக்காங்க. அது ஏன்னா ஹோட்டல மூடிட்டாங்க. அப்புறம் தேரா சைடுல வந்து நம்ம நண்பர் என்ன சொன்னாருன்னா, மினிமம் 500 திராம் ரூம் ரென்ட் இருந்த ஹோட்டல் தங்குற இடம் வந்து இன்னைக்கு வெறும் 50 திராம்க்கு தர்றாங்களாம். 10ல 1 பங்கு. அப்ப அவங்களுக்கு என்ன கட்டுப்படி ஆகும்? அங்க ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஆட்கள் என்ன சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னா, ஆட்கள் நெறையா வேணும். ஆட்கள் நெறையா இருந்தா காஸ்ட்லியா இருக்கும். அவங்க வந்து ரூம தொடைக்கிறதுலேருந்து, துவைக்கிறதுலேருந்து, பண்றதுலேருந்து, அந்த பண்ற பணிவிடை வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு காரணம் என்னன்னா, ஆட்கள் நெறையா வேணும். இப்ப 100 பேருக்கு இடத்துல வந்து 20 பேர் தான் இருக்காங்கன்னா, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றதுக்கு ஆட்கள் கம்மியா இருக்கும். இப்போ வந்து நெறைய பேர வந்து ஊருக்கு வேற அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து அ நிலைமை வந்து ஒரு மாதிரி மோ மோசம் ஆகக்கூடிய சூழல் இருக்குன்னு எல்லாரும் புலம்புறாங்க. யாருக்கும் எந்த ஒரு கான்ட்ராக்ட் நம்ம ஆட்களுக்கு சின்ன சின்ன கம்பெனி நெறைய கம்பெனி வச்சிருக்காங்க. யாருக்குமே பேமெண்ட் இல்ல. அதுல வந்து ஒரு ஷிப்பிங் கம்பெனி இந்த மாரி அ லாஜிஸ்டிக்ஸ் பண்ணிட்டு இருந்த அ நம்ம தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர்லாம் வந்து புலம்பி தீர்க்கிறாராம். கையில வந்து பேமெண்ட் வரல. அங்க ஆட்கள் நெறைய வேலை பார்க்குறாங்க. அவங்கள ஊருக்கு அனுப்பணும்னா டிக்கெட் எடுத்து குடுக்கணும். டிக்கெட் எடுத்து குடுக்க கையில காசு இல்ல. அப்புறம் சம்பளம் குடுக்க காசு இல்ல. தங்க வைக்கணும். அதுக்கு வந்து ஈபி பில் கட்டணும், வாட்டர் பில் கட்டணும் அப்படின்னு பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. துபாய் வந்து ரொம்ப பேத்தட்டிக் சிச்சுவேஷன்ல இருக்கு. இப்போ இதனால வந்து யுஏஇ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து அ இ அ அமெரிக்காட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா கோரிக்கை வச்சிருக்காங்க. நீங்க வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அ இந்த கிரவுண்ட் இன்வேஷன் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது தரைப்படைய அ ஈரானுக்கு அனுப்பிச்சு அங்க தாக்குங்க. அங்க ரெஜிம் சேஞ்ச் பண்ணியே தீரணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்கி சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க வந்து ரெஜிம் சேஞ்ச் அதாவது அந்த தலைமைய மாத்திரணும். அ அமெரிக்காவுக்கு அடிமையா யாராவது ஒருத்தர போடணும். அப்பத்தான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு அமெரிக்காவ ரொம்ப பயங்கர வற்புறுத்துறாங்க. அதே நேரத்தில அப்படி பண்ணல அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அமெரிக்காவோட பேஸ் இருக்கிறது எங்களுக்கு அசெட்டா இல்ல. அது வந்து பர்டனா தான் இருக்கு. எங்களுக்கு வந்து சொத்து இல்ல. எங்களுக்கு தொந்தரவு தான் அது. அதால ஒரு பிரயோஜனம் எங்களுக்கு இல்ல. போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. நாங்க தான் எங்க ஆட்கள வச்சு தான் நாங்க திரும்ப ரிட்டாலியேட் பண்ணோம். அந்த வரக்கூடிய மிசைல், ட்ரோன் எல்லாத்தையும். அப்போ அமெரிக்க ஆட்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்ப நீங்க இருந்து என்ன செய்ய? அதனால நீங்க வந்து ஒண்ணு இங்க சீக்கிரமா ஈரான உள்ள கிரவுண்ட்ல போய் அட்டாக் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, நீங்க கிளம்பி போய்க்கிட்டே இருங்க. நான் வந்து அ சாட்சிக்காரன் கால்ல விழுவத சண்டைக்காரன் கால்ல விழுந்துக்கிறோம். நாங்க என்னமோ ஒண்ணு வந்து அங்க ஈரான்ல பேசி ஏதாவது ஒரு தொகைய குடுத்துக்கிறதுக்கு கூட ஏதாவது பண்ணிக்கிறோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு ரொம்ப அ சீரியஸா இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. சவுதி, கத்தாரு, யுஏஇ இவங்க எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிரா வந்து கிளம்பிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? அமெரிக்காவோட கை கீழ இறங்குது. அங்க வந்து டாலர்ல விநியோகம் எல்லாம் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்குது. யுவான் வந்து கொஞ்சம் மேல வருது. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து. ஓகே. இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா, அவர் சொல்லுவாரு மிகப்பெரிய பொய்ன்னு 1 2 சொல்றது பூரா பொய். ஈரான் ஒரு 8 பெண்கள வந்து தூக்குல போட போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, அது எப்படின்னா, இந்த புரொட்டஸ்ட் பண்ண பெண்கள் 8 பேரு. அது கலவரம் பண்ணவங்க. ஓரளவு மொசாடு, சிஐஏவோட ஏஜென்ட்டா கூட இருந்திருக்கலாம். கலவரம் பண்ண அந்த ஆட்கள வந்து தூக்குல போட போறாங்க அப்படின்னு சொல்லி சில 8 பேர் ஃபோட்டோ வந்து போட்டாங்க. அதுல நாங்க பேசினதுக்கு அப்புறம் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, 4 பேர உடனே ரிலீஸ் பண்றாங்க. இன்னும் ஒரு 4 பேர வந்து 1 மாசம் கழிச்சு ஜெயில்ல வச்சு 1 மாசம் கழிச்சு ரிலீஸ் பண்றாங்க. அந்த எங்க சொல்ல வந்து அவங்க மதிச்சு கேட்டுக்கிட்டாங்க ஈரான் அப்படின்னு சொல்லி, அவரு ட்ரம்ப் வந்து அவரு ட்ரூத் சோஷியல் மீடியால போட்டிருக்காரு. உடனே ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, "நீங்க என்ன சொல்றீங்க? சம்மந்தமே இல்ல என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க போட்டிருக்க ஃபோட்டோ வந்து ஏஐ ஃபோட்டோ. ஆனா ஒரிஜினல் அப்படி இல்ல. நாங்க வந்து என்ன சொல்றோமோ, அத நாங்க செஞ்சுகிட்டே இருக்கோம். நீங்க பாட்டுக்கு பொய் வந்து பொய் மேல பொய் சொல்லிட்டே இருக்காதீங்க. ஒரு பொய் பேசவும் அளவு வேணும். அப்படின்ற மாரி இந்த ஏதோ நம்ம படத்துல சொன்ன மாரி தான். இங்க பாருங்க இவன் வந்து பொய் பொய்யா சொல்லி தர்றான்.
இவனுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ட்ரம்ப் வந்து வாயை திறந்தா பொய்யா சொல்லி தர்றாரு. அது வந்து ஈரான் ஒரு மாதிரி கொஞ்சம் கிண்டலா பேசியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, கடைசியா ஒரு வார்த்தை என்னன்னா, இது வந்து புட்டினை பற்றியது. ஓகே, புட்டின் வந்து நல்லவரா கெட்டவரா தெரியல. அவர் நாட்டுக்கு அவர் நாட்டுக்கு நிரந்தரமா அவர் தான் வந்து அதிபர். சரி, இப்போ ஈரானுக்கும் புட்டினுக்கும் உறவு எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. சரி, ஈரானுக்கும் சீனாவுக்கும் உறவு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. என்ன காரணம்? சீனாவுக்கு ஈரானோட பெட்ரோல் குரூட் ஆயில் வேணும். ஓகே, ஸோ ரொம்ப நீட்டா எல்லாம் பண்றாங்க. மருந்து பொருள் அனுப்புறாங்க, மத்த பொருள் அனுப்புறாங்க. எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ரஷ்யா வந்து முக்கியமான நேரத்துல எல்லாம் வந்து பெருசா ஒண்ணும் பண்ணலேன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ வந்து என்ன ஒரு இந்த பேச்சு இப்ப ஏன் வருது அப்படின்னா, அ அடுத்து இஸ்ரேலோட சுதந்திர தினம் வருது. அந்த சுதந்திர தினத்துக்கு புட்டின் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளா இருக்கு. இந்த நேரத்துல இஸ்ரேலுக்கு புட்டின் வாழ்த்து சொல்றது சரியா? அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. புட்டின் ஏற்கனவே அ புட்டின் மேல டவுட் உண்டு. அவரு ஈரானுக்கு முக்கியமா அடி வாங்கிட்டு இருக்கும்போது, பெருசா உதவி பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து இன்டெலிஜென்ஸ் எல்லாம் குடுத்து பண்ணாரு அப்படின்னு என்னவோ சொல்றாங்க. என்ன பண்ணாலும் புட்டினுக்கு அ யூதர்கள் மேல ஒரு கருணை பார்வை உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி யூதர் மேல கருணை பார்வை இருக்குன்னா, இஸ்ரேல வந்து கீழ இறங்க விட மாட்டாங்க. இஸ்ரேல் வந்து என்னென்னவோ என்ன பண்ணுதான்னு தெரியாது. எது எப்படி இருந்தாலும் முன்னாடி பார்த்தா திடீர்னு அங்க ரஷ்யாலேருந்து இஸ்ரேலுக்குலாம் வெளியேறணும்னு சொன்னாங்க அப்படின்னு தகவல் வந்துச்சு. ஆனா சில இதில ஃபேக் நியூஸா தான் வருது. ஆனா புட்டின் பண்ணது சரியா? தவறா? அப்படின்னு தெரியாது நமக்கு. ஆனா வெளியில வந்து நிறைய வரக்கூடிய உலா வரக்கூடிய செய்திகள் எப்படின்னா, புட்டின் பண்ணது தவறு அப்படின்னு வருது. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது? அடுத்தடுத்த கட்டம் இது அமெரிக்கா வந்து இந்த மாரி சீஸ்ஃபயரை நீட்டிச்சு வச்சு நிறைய ஆயுதங்கள்லாம் குவிச்சு வச்சு ஈரான வந்து அடிக்க போறாங்களா? அப்படி அடிச்சாங்கன்னா ஈரான் வந்து மொத்தத்துக்கு எல்லாம் இந்த இந்த பக்கம் இருக்கிற நாடுகள பூரா அடிச்சு குவிச்சுருவாய்ங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்மளும் பேசிட்டே இருக்கோம். ஆனா எப்படி பார்த்தாலும் நமக்கு சண்டை முக்கியம் இல்ல. சமாதானம் தான் முக்கியம். சமாதானம் ஏதாவது வரப்போதா என்னன்னு தெரியல. அத பார்த்துக்குவோம். ஸோ அடுத்த காணொளில சந்திப்போம். நன்றி.